இத்தனை கோடி பேரை இந்தியாவில் எவ்வளவு ஈஸியா ஏமாத்துறீங்க. நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தை உருப்படியா போட முடியாது அவங்களால. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் கூட பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க பண்ணவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்கள. பிரதாப் சந்திர சாரங்கி ஐயோ அடிச்சுட்டா, ஐயோ அடிச்சுட்டா, ராகுல் காந்தியுடைய கொலை பண்ண பார்க்குறாப்புல சொன்னாப்புல இல்லை. அடிபட்டாச்சு, ரொம்ப அடிபட்டாச்சு, ஆம்புலன்ஸில் ஏற போகிறாரு, ஐசியூவில் அட்மிட் ஆக போகிறாரு. ஐசியூவில் அட்மிட் ஆக போகிறவங்க எப்படி போகணும்? ஆம்புலன்ஸில் ஏற வரையும் பேட்டி கொடுத்துட்டே போகிற, மைக்கை வாங்கி வாங்கி பேட்டி கொடுக்குறாப்புல பிரதாப் சந்திர சாரங்கி. இவராது பரவாயில்ல, ஆம்புலன்ஸில் ஏறதுக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்தாப்புல. அங்கே இன்னொருத்தர் முகேஷ் ராஜபுத் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு படுத்து ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க போங்க சார். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க அத்தனை பேரும் பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ராகுல் காந்தியை பாஜக போட்டு தள்ள பிளான் பண்ணுதோ இல்லைப்பா, தப்பாக எடுத்துக்காது. ஏன்னா அவர் பிரதாப் சந்திர சாரங்கி படுத்திருக்காப்புல, அவரோட ஹிஸ்ட்ரி இப்போ தான் தேடி பிடிச்சி பார்த்தா வேர்ல்டு லெவலில் வாண்டட் லிஸ்ட்டில் இருந்திருக்காப்புலப்பா. பார்த்துருவோமா? மதியம் எனக்கு வணக்கம். இது மதியம் திருப்பா டா கோத்தாரி கோப்பு. அவர் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி அப்படியே அந்த பிடிச்சி வெள்ளை துணியை பிடிச்சி கர்ச்சிப்பை பிடிச்சி கொட்டுது, குடங்குடமாக கொட்டுது, பக்கெட்டை சைடில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருப்பாயில ரத்தத்தை பிடிக்கிறதுக்கு. அதை அப்படியே திறந்து பார்த்துருக்காங்க. என்ன இப்போ துவைச்ச துணி மாதிரி அவ்வளோ வெள்ளையா இருக்கு, பொட்டு ரத்தம் இல்லையா சார்? அதில் அந்த நெத்தி ஓரமாக மருந்து வச்சதுக்கான அந்த ஒரு இதுதான் இருக்கே தவிர வேற எதுவுமே இங்கே கிடையாது. ஆஸ்பத்திரியில் போன பையன் கூட இங்கே இவர் கூட போயிருக்காங்க. கூட போனவங்களும் ஐசியூவில் அத்தனை பேருக்கு முன்னாடி ஆப்ரேஷன் டாக்டர் பண்ணிட்டு இருக்காரு. நெத்தியில் ஒரு பிளாஸ்டை தான் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுதான் ஐசியூ. பிளாஸ்டர் போகிறதுக்காக ஐசியூ புரியல நீங்கள், எங்களுக்கு தெரியலப்பா. அதை விட அல்டிமேட்டு முகேஷ் ராஜபுத். அது அந்த கண்ணை திறக்காமலே அவர் என்னமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்றீங்க. அவருக்கு யாருன்னே தெரியலையா, ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே ராகுல் காந்தி நீ தள்ளிட்டாரு இல்லைப்பா. அப்படித்தாப்பா பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு படி மேலே இப்போ அமித்ஷாவை விட்டு கிரண் ராஜ் என்ன சொல்கிறாப்புலன்னா, நம்ம நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர் ராகுல் காந்தி இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். பாஜக எம்பிகளை அவர் பந்தாடிட்டாரு, தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு, அவங்க உயிர் நாடியை அறுத்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் கிரண் ராஜ் பேசுங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம். அனுராக் தாக்கூர் ஒரு படி மேலே போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க போயிட்டார். கொலை முயற்சி, ராகுல் காந்தி மேலே கொலை முயற்சி வழக்கு போகுது. இவங்களோட அல்டிமேட்டு இப்போ இதை போகிற போக்க பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தியோட பதவியை பறிக்கணும். பதவியை பறித்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த இதை வந்து எடுத்துடணும். மொத்தத்தில் நாடாளுமன்றத்தில் மறுபடியும் ராகுல் காந்தி உள்ள நுழையவே கூடாது. இது அவங்களோட அஜெண்டா. ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தூக்கி நான் உள்ளே வைக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போட ஐயா மோடி ஐயா அமித்ஷாவும் இருக்கிறாங்க போல. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அந்த இதை வந்து அவங்க ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு ட்ராமாவை. நியாயமாக எதிர்கட்சி வந்து போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்கட்சி தான் போராட்டம் பண்ணுவாங்க எப்பயுமே. எதுக்கு ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதான் இவங்க அம்பேத்கர் ஃபோட்டோவை தூக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு உள்ளே போகிறப்ப அத்தனை பேர் வெயித்தாப்பில் வெளில வந்து ஒட்டு மொத்தமாக அரைச்சிக்கிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க பூரா முன்னரசில் இருந்தவங்க பூரா ஆம்பளை எம்பி. இந்த சைடு இங்கே இருக்கிறவங்க பிரியங்கா காந்தி இருக்காங்க, இன்னும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த பெண் எம்பிக்கள் இருக்காங்க. அத்தனை பேரை பிடிச்சி எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளியிருக்காங்க. இது இவங்க தள்ள மல்லிகார்ஜுன கார்கே அவர் கீழேயே விழுந்துட்டார், வயசான மனுஷன். அதை பற்றி எவனுமே இங்கே பேசலை. அவர் ஒன்றும் நடிக்கவும் இல்லை. ஒருவேளை அவரும் இந்த மாதிரி நடிச்சிருந்தா பரவாயில்ல. இந்த நடித்த இப்போ இந்த 2 பேர் இருந்தாங்கல்ல, இந்த இவன் இந்த ஸ்டண்டு பீப்புளெலாம் பார்த்துருக்கீங்களா, அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அப்படித்தான். அவர் தள்ளினாரா இல்லை அவர் தள்ளின மாதிரி என்னை தள்ளினாரு, கையை இங்கே வைக்கும் போதே 10 அடியில் விழுந்துட்டாங்கன்னு அதுவும் தெரியல. அவங்க பண்ணி செஞ்சு, ஆனால் என்னையே அவர் தான் அடித்தாருன்னு ரொம்ப தெளிவாக
உச்சரிப்புகளோட ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் போயிட்டு மயக்க நிலையில் அனுப்பிட்டே இருக்கேங்க. மரண வாக்குமூலமாக கொடுத்துட்டு போறிய தெரியலப்பா. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஐசியூவில் வைக்கிற அளவுக்கு மேலே ஏறி தள்ளி விழுந்ததுன்னா அப்படி பார்த்து நாடாளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேர் ஐசியூக்கு போயிட்டு படுக்க வேண்டியது தான். அவங்க பண்ணுற நினைப்பு அவ்வளோதான். இப்போ அந்த பிரதாப் சந்திர சாரங்கி அவரை பற்றி நம்ம நிறைய பேசலாம். கிட்டத்தட்ட முக்கியமாக இவர் பேரை சொன்னோம்னா ஒடிசாவில் இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நினப்பு. ஒரு 4 பேரை உயிரோட வச்சு எரிச்சது. உயிரோட வச்சு அந்த கார் இருக்கு இல்லையா, அது இந்த ட்ராவல் கார் மாதிரி இருக்கும். நம்ம சரோஜா படத்தில் வரும்ல, படுத்துக்கிட்டு தூங்குறது அந்த எல்லா செட்டப்பும் இருக்கும்ல. அந்த ட்ராவலில் ஒரு 4 கிறிஸ்டியன்ஸை உயிரோட வச்சு அந்த 4 பேரில் 2 குழந்தைங்க பஜரங் தள் வச்சு எரிச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆச்சு. ஆல் ஓவர் வேர்ல்டு நியூஸ் ஆச்சு. இது ஒன்று மட்டும் அவரோட கிரீடம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ். இவரோட தலைமையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. வேர்ல்டு பூரா பேசப்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கு முழுக்க 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 காரணமாக இருந்தது, காரணகர்த்தாவாக இருந்தது பிரதாப் சந்திர சாரங்கி. கிட்டத்தட்ட இவரால் ஒரு 90 பேரோட உயிர் பறிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 90. அத்தனை பேரும் கிறிஸ்துவர்கள். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பிஹெச்பி இது எல்லாத்துலேயும் ரொம்ப ஊறி போய் அந்த இந்துத்துவ கொள்கை இருக்குல்ல, அதில் ரொம்ப அடியாரத்தை டச் பண்ண ஒரு ஆள் தான் இந்த பிரதாப் சந்திர சாரங்கி. இப்போ இந்த விஷயங்களை பயங்கரமாக வீடியோ எடுத்து வெளியில் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூபேந்திர யாதவ். ஐயாவுக்கும் ஒரு தனி, இவருக்கும் பிரதாப் சந்திர சாரங்கிக்கும் என்ன லிங்க்கு? இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வேர்ல்டு லெவல் சம்பவம், கொலை பண்ணது, சூறையாடப்பட்டது, சர்ச்சுகள் அழிச்சது, ஸ்கூல்கள் அழிச்சது, இந்த கேஸுகளில் உள்ள போனப்போ அவருக்காக வாதாடி அரசு தரப்பில் ஆஜராகி அவங்கள வெளியில் கொண்டு, ஆக்சுவலி இவங்க கன்விக்டன்னு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கன்விக்டன்னு வந்துருச்சு. அதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சது. மீதமுள்ள அத்தனை பேரும் வெளியில் வந்ததுக்கு முக்கிய காரணம், முக்கியமாக இந்த பிரதாப் சந்திர சாரங்கியும் வெளியில் வந்ததுக்கு முக்கிய காரணம் பூபேந்திர யாதவ் ஐயா. அவர் சாதாரணமாக இங்கே வெறும் லோக்கல் ஹைகோர்ட்டில் மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்லேயும் ஆள் வந்து ஒரு பொசிஷனில் இருந்திருக்காப்புல. இப்போ அவர் உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கார். பாஜகவோட ஒரு அங்கமாக, இது வரைக்கும் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு பாஜக கூட ஒரு அங்கமாக உட்கார்ந்துருக்கார். அவரை முன்னாடி நிறுத்தக்கூடிய காரணம் பிரதாப் சந்திர சாரங்கி இவ்வளோ தூரம் முன்னாடி போகக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது காரணம் இல்லாமல். ஏன்னா சில்ட்ர மேட்ருக்கெல்லாம் இவரை உள்ள இறக்கவே மாட்டார். இப்போ 2019 இப்பேற்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆளை இவங்க நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு உள்ளுக்குள்ள இந்த சத்யராஜ் படம் ஒன்று இருக்குது, கவுண்டமணியன் இருப்பாப்புல. மாப்பிள்ள இப்பெல்லாம் செலெக்ஷன் எப்படி தெரியுமா, சும்மா மிலிட்ரி ரேஞ்சு தான், யார் யார் எத்தனை பேர் அடிக்கிறான்ற ரேஞ்சு. அப்படித்தான் போய் தள்ளும் முள்ளு நடக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏதோ ராகுல் காந்தி கட்டையை எடுத்து நாடாளுமன்றத்தை சுற்றி சுற்றி இவங்களை அடித்த மாதிரியும், இவங்க உசுருக்கு பயந்துட்டு தெருவில் ஓடின மாதிரியும், யாரும் காப்பாற்ற மாதிரியும், குத்தூரும் கொலையுமா கடந்த மாதிரியுமே பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ ராகுல் காந்தி அவங்கள தள்ளி விட்ட மாதிரி தெரியல, இவங்க ராகுல் காந்தியை ஏதோ பிளான் பண்ணியிருக்க மாதிரி தோணுது. ஒன்றும் இல்லை சார், நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பாதுகாப்பு வீரர்கள் இருப்பாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அதை நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம், அதை நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம், 2 பேரும் விலக்கி விட்டுருக்கலாம், இல்லை அந்த பக்கம் இவங்களை கொண்டு போயிருக்கலாம், இந்த பக்கம் இவங்களை கொண்டு போயிருக்கலாம், அரெஸ்டே பண்ணியிருக்கலாம், கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஹாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் விட்டுருக்கலாம். மோத விட்டு வேடிக்கை பார்த்தது யார் முதல்ல? அப்போ நாட்டில் எங்கே நடந்தாலும் நீங்கள் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்களா? மற்றவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அடிச்சுட்டு இருந்தால் விலக்கி விட மாட்டாங்களா? ஏன் அந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன? நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அவங்க ஒன்றும் அத்துமீறி எங்கேயும் நுழையலை, பூட்டி இருக்க வீட்டை உடைக்கலை. நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளை உள்ளே போகிறதுக்கு அவர் செஞ்சதுக்கு ஒரு கண்டனம். அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கிட்டு வேறு எதுவுமே அவங்க பண்ணலை, கோஷங்களை எழுப்பிட்டு போயிருக்காங்க. அம்பேத்கர் எப்படி பேசிட்டியே பதவி விலக்கு, அவ்வளோதான் சிம்பிள்.
இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கு ஏதோ இந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, 2 நாட்டு போர், அந்த அளவுக்கு இறங்கிட்டான். அமித்ஷான்ற ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க பாருங்க. அந்த அமித்ஷா யாரை காப்பாற்றுறதுக்கு போராடினாரு? அதானியை காப்பாற்றுறதுக்கு போராடினார். அதானியை காப்பாற்றுறதுக்கே அவர் போராடினார். அதானியை காப்பாற்ற போகலன்னா ஐயா மோடி உள்ளுக்குள்ளே விழுந்துருவாப்புல. இது அத்தனை ஒன்று சேர்த்து பார்க்குறப்ப ஐயா மோடி அப்படின்ற ஒரு புள்ளி, அவ்வளோதான். அதை எப்படியாவது நம்ம பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்றதுனால ஒட்டுமொத்த நாடு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல. இவங்க இப்போ இது பண்ணுறதெல்லாம் பார்த்தா வெளியில் இருக்கிறவங்களாம் உங்களை பொறுமையாக பேசுவாங்களா என்ன? ஐயா, நாடாளுமன்றத்துக்கு உள்ள அடிச்சுக்கிறது எல்லா நாட்டிலையும் நடக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு வெளியில் அடிச்சுக்கிறது, அதுவும் ஒரு எம்பி இன்னொரு எதிர்கட்சி தலைவர் எம்பியை ஏறி விழுந்து எகிரி அடிச்சாருன்றாங்க. கொலவெறி தாக்கு. இது எந்த நாட்டில் முதல்ல உங்களுக்கு நடக்கும்? அப்படி எங்கேயாச்சும் இது வரைக்கும் பண்ணீங்க? ரத்த காவு எவ்வளோ தூரம் வாங்கி தெருவில் நின்று சண்டை போடுறவங்களா இவங்கெல்லாம்? அப்படிதான் பண்ணி. ஆனால் இவங்க இதை ஸ்டேஜ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம், ராகுல் காந்தியோட உயிருக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் இருக்க அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போகுது, நெருக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அவங்களால இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாதோ, அதான் எப்படி நம்மளை போட்டு நசுக்கிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இவங்க அவங்கள நசுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது அவங்களால தடுக்க முடிய மாட்டேங்குது, திணறாங்க. ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் முடிவா எது வேணாலும் இருக்கலாம். இதை டெய்லி பார்த்துட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஆள் கிடையாது. உங்களோட பர்சனல் பிரச்சனையை பேசுறதுக்கு அங்கே நீங்க கிடையாது. அவங்க பண்றது அத்தனையுமே, இப்ப பாசக பண்றது அத்தனையுமே சொந்த ஈகோ, அவங்களோட சொந்த ஈகோ, அவங்களோட அஜெண்டா, அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ, அவங்க என்ன கான்செப்ட்ல இருக்காங்களோ அதை நம்ம மேல உள்ள உட்கார்ந்து திணிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதைத்தான் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிடையாதுடா, ஓ பர்சனல் விஷயத்தை இங்க கொண்டு வர முடியாது, உன்னோட தத்துவத்தை திணிக்காது. இங்க ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்குமான விஷயமா எதையாச்சும் எடுத்துட்டு வந்து நீ பண்றதா இருந்தா பண்ணு. எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை நீ அடிச்சு கலப்பி இங்கேருந்து பண்ணி துரத்தி விட்டுலான்றதை மட்டும் நினைக்காத, கனவுல கூட காணாத. முடியாதுன்னு அடிச்சு சொல்றதுக்காக இந்த வேலை. அந்த மாதிரி சொல்றவங்க உள்ளுக்குள்ள வரக்கூடாது. உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னா பரவாயில்ல, ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா பரவாயில்ல, உலகத்திலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நினைப்புக்கு அவங்க கொண்டு போறாங்களா? ஏன்னா இங்க விழுந்த அந்த பிரதாப் சந்திர சாரங்கி ஹிஸ்டரி அப்படி அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று முடிஞ்ச வரையும் ஆளை தூக்கி உள்ளே கொண்டு போய் போகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளையும் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ராகுல் காந்தி உண்மையிலேயே அவளை பிடிச்சி தள்ளியிருந்தா, தெரியாமல் தள்ளியிருந்தா, தெரிஞ்சா தள்ள மாட்டாப்புல, நல்லா தெரிஞ்ச, தெரியாமல் தள்ளியிருந்தா கண்டிப்பாக போய் நின்று சாரி கேட்டிருப்பார். நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக போய் நின்று சாரி கேட்டிருப்பார். அவருக்கு எந்த விதமான ஈகோ இருக்கா, மன்னிச்சிருங்க தெரியாம தள்ளிட்டேன் சொல்லியிருப்பார். ஆனா அவர் அதை பண்ணல, தெரியாமலும் பண்ணல. அதனால்தான் போய் கேட்கிறார், என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டத்தில் போய் பார்க்குறப்ப அடிபட்டுருச்சு, நீ தான் தள்ளி விட்டுன்ட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றார், யோ அவர் தாயா என்ன தள்ளி விட்டு, அவர் போய் விழுந்துட்டாரு, ஹி ஹாஸ் புஷ்ட் மீன்றார். அந்த இடத்துல அக்யூசேஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல, அதுக்காக போயிருக்காரு. அதையும் அப்படியே திருப்பி விட்டாங்க. இப்போ இது அத்தனையும் ஒரு இதை போட்டு பார்த்தீங்கன்னா, ஐயா பூபேந்திர யாதவ், பிரதாப் சந்திர சிங் சாரங்கி, அப்புறம் இவர் முகேஷ் ராஜபுத், கிரண் ரிஜிஜு, அனுராக் தாக்கூர், இது அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே உள்ளே போகிறதுக்கான வேலையை தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் இனிமேல் உள்ளே வெளியே இருக்கக்கூடாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது. பாராளுமன்றத்துக்குள்ளே எப்படியாவது தூக்கி பறிச்சு வெளியில் நிற்க வச்சு வேடிக்கை பார்க்கணும். அவர் உள்ளுக்குள்ளே இருந்தால் நம்மளால் நம்ம நினச்சபடி இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நினப்புக்கு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி.